இதில் எங்களுக்கு உற்ற துணையாக தலைவர் கலைஞர், ஐயா தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், தளபதி தம்பி ஐயா இளவல் உதயா அவர்கள், இவர்களோடு எங்களுடைய தோழமை கட்சியை சேர்ந்தவர்களையும் நான் நினைவு கூற விரும்புகிறேன். இங்கே வந்து பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகவினுடைய தலைவர், நம்முடைய ஜவஹர்லா பேராசிரியர் ஜவஹர்லா, எஸ்டிபியினுடைய முபாரக், நம்ம தமுமின் அன்சாரி போன்ற தலைவர்கள் எங்களோடு உறுதுணையாக இருந்து தேர்தலில் பணியாற்றியவர்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பொதுவாக நகராட்சி துறையில் என்ன பணிகள் என்று சொன்னால் எல்லாம் தெரிந்ததுதான். அதிகாரிகள், எங்களிடம் இருந்த அதிகாரிகள் தான் முழுமையாக இன்றைக்கு நகராட்சி துறையிலே இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். குடிநீர் வசதிகள், மழைநீர் வடிகால் வசதிகள், கழிவுநீர் அகற்றுதல், கழிவறை வசதிகள், தார் சிமெண்ட் சாலைகள் அமைத்தல், புதிய பேருந்து நிலையங்கள், தெருவிளக்குகள், பூங்காக்கள் மற்றும் விளையாட்டு மைதானங்கள், பொது சுகாதாரம், சந்தைகள் அமைத்தல், அறிவுசார் மையங்கள், நூலகங்கள் அமைத்தல், பள்ளிகள் பராமரித்தல், நீர்நிலைகளை தூர்வாரி கரைகளை பலப்படுத்துதல், பயோமைனிங் மூலம் தேக்க திடக்கழிவுகளை அகற்றுதல், திடக்கழிவு மற்றும் திரவ கழிவு மேலாண்மை, குப்பையிலிருந்து எரிவாயு தயாரித்தல், தூய்மை பணியாளர்களுக்கு துணை முனைவோர்களாக மாற்றி அவர்களுக்கு அனைத்து பாதுகாப்பும் வழங்குதல், புதிய நவீன எரிவாயு தகனமடை அமைப்பது போன்ற இந்த பணிகளை தான் இந்த 5 ஆண்டுகளில் 1.25 லட்சம் ரூபாய் 1.25 லட்சம் கோடி செலவிலே செய்திருக்கிறோம். எங்களது 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன செய்திருக்கிறோம் என்பதை சொல்கிறோம். 10 மாநகராட்சிகள் புதிதாக உருவாக்கப்பட்டன. ஏற்கனவே இருந்தது 31 நகராட்சிகள் தரம் உயர்த்தப்பட்டன. 7 பேரூராட்சிகள் நகராட்சிகளாகவும் 22 ஊராட்சிகள் மற்றும் 6 பேரூராட்சிகள் சேர்ந்து 6 நகராட்சிகளாகவும் தரம் உயர்த்தப்பட்டன. 29 ஊராட்சிகள் 25 பேரூராட்சிகள் தரம் உயர்த்தப்பட்டன. ஆக சென்னையும் சேர்த்து 25 மாநகராட்சிகள், 137 நகராட்சிகள், 487 பேரூராட்சிகள் இருந்தன. 19,054 கிலோமீட்டர் சாலை பணிகள் அமைக்கப்பட்டன. 380 குடிநீர் பணிகள் முடிக்கப்பட்டு மேலும் 1220 பணிகள் நடைபெற்று வந்தன. 2713 கிலோமீட்டர் நிலத்திற்கு மழைநீர் வடிகால் பணிகள் முடிக்கப்பட்டன. இதில் பெருநகர சென்னை மாநகராட்சியில் மட்டும் 1431 கிலோமீட்டர் ஆகும். 870 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஜெர்மன் வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு திட்டமிடப்பட்டன. 42 பாதாள சாக்கடை திட்ட பணிகள் முடிக்கப்பட்டு 51 பணிகள் நடைபெற்று வந்தன. திடக்கழிவிலிருந்து 1020 உரம் தயாரிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. 5 மாநகராட்சிகளில் குப்பையிலிருந்து எரிவாயு தயாரிக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. 7,10,000 தெருவிளக்குகள் LED விளக்குகளாக மாற்றப்பட்டன. புதிதாக 69,500 LED விளக்குகளும் 45,700 பழைய தெருவிளக்குகளையும் புதிய LED விளக்குகளாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டன. 107 பேருந்து நிலையங்கள் புதிதாகவும் அபிவிருத்தி பணிகள் மூலம் அமைக்கப்பட்டன. 110 பேருந்து பணிகள் நடைபெற்று வந்தன. புதிதாக 153 சந்தைகள் கட்டி முடிக்கப்பட்டன. 77 சந்தை பணிகள் நடைபெற்று வந்தன. 92 அறிவுசார் மையங்களும் 44 நூலகங்களும் கட்டி முடிக்கப்பட்டன. 1145 நீர்நிலைகள் தூர்வாரி கரைகள் பலப்படுத்தப்பட்டன. 920 பூங்காங்கள் புதிதாகவும் மேம்படுத்தவும் செய்யப்பட்டன. 230 நவீன எரிவாயு தகன மேடைகள் அமைக்கப்பட்டன. பயோமைனிங் மூலம் தேக்க திடங்களை அகற்றி 1290 ஏக்கர் நிலம் மீட்டெடுக்கப்பட்டன. நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சமுதாய கூடங்கள் அமைக்கப்பட்டன. பெருநகர சென்னை மாநகராட்சியில் சிங்கார சென்னை திட்டத்தின் கீழ் 1048 பணிகள் முடிக்கப்பட்டன. இணைய வழி மூலம் சுய அறிவிப்பு கட்டிட திட்ட அனுமதி வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்பட்டன. விக்டோரியா ஹால் புத்துயிர் ஊற்றி பொதுமக்கள் பயன்பாட்டில் கொண்டு வரப்பட்டது. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு புதிதாக மன்ற கூட்ட அரங்கு கட்டும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. பெருநகர பகுதியில் அதிகரித்து வரும் போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் திறமையான போக்குவரத்து அமைப்பாக ITMS உருவாக்கப்பட்டது. விருங்கம்பாக்கம், ஓட்டேரி நல்லா மற்றும் வீராங்கல் ஓடை கால்வாய்கள் WRD துறையிடமிருந்து பெருநகர சென்னை மாநகராட்சி பெற்று கால்வாய்களை தடுப்பு சுவரால் உயர்த்தவும், குப்பைகளை தேங்காமல் இருக்க பாதுகாப்பு வேலிகள் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டன. பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டன. அனைத்து பாலங்களிலும் அழகுபடுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. தனியார் பள்ளிகளுடன் போட்டியிடும் வகையில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சில பள்ளிகள் ஸ்மார்ட் வகுப்புகளாக மேம்படுத்தப்பட்டன. இதனால் பெரும் பாலான மாணவர்கள் பலன் பெற்று வந்தனர். போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு முதல்வர் படிப்புகள் அமைக்கப்பட்டன. நீலக்கொடி கரைக்கடை திட்டம் மூலம் மெரினா கடற்கரை தரம் உயர்த்தப்பட்டது. அம்மா உணவுகள் அனைத்து முழுமையாக பராமரிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வந்தன. தூய்மை பணியாளர்களுக்கான முதலமைச்சர் உணவு திட்டம் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டது. பள்ளி மாணவர்களுக்கான
முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டது. மெரினா கடற்கரை நீச்சல் குளம் பாதுகாக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டு கொண்டு வரப்பட்டன. மாற்றுத்திறனாளியான கடற்கரை அணுகுபாதை அமைக்கப்பட்டது. சென்னை பெருநகரை அழகுபடுத்தும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பாதுகாப்பாக நடைபாதைகளை பயன்படுத்த வாகனம் சாரா போக்குவரத்து திட்டம் பயன்படுத்தப்பட்டது. விலங்குகள் இனப்பெருக்க கட்டுப்பாடு மையங்கள் நகர்ப்புற சென்னையில் புதிதாக 13 உள்ளாட்சி அமைப்புகள் அமைக்கப்பட்டது. சென்னையில் புதிதாக 13 பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டன. 12 பாலங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் தனியார் 20 நிமிஷம்